الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم اضمنوا لي شدا أضمن لكم الجنة صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது அவன் மகத்தான அருள்களை எப்போதுமே கொடுப்பதற்கே காத்திருக்கிறான். ஏதாவது ஒரு வகையில் நாம் அவன் அருளுக்குள்ளே வந்துவிட மாட்டோமா என்றுதான் அவன் ஆசைப்படுவான். மனிதன் தவறு செய்து குற்றம் செய்து போனாலும் அல்லாஹ்வுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், இவன் எப்படியாவது திரும்பி வந்துவிட மாட்டானா, நம்மை நோக்கி வந்துவிட மாட்டானா. நீங்கள் ஞாபகம் வையுங்கள், நாம் தவறு செய்கிற போது, எங்கோ திசை மாறி போகிற போது, அல்லாஹ்வையே மறந்து வாழ்கிற போது, அப்போதும் அல்லாஹ் பிரியப்படுவான், இவன் என்றைக்காவது திருந்த மாட்டானா என்று வருவான். நம் பக்கம் திரும்பி வரமாட்டானா. நாம் தான் அவனை மறந்தோமே தவிர அவன் நம்மை மறக்கவில்லை. மறந்தது நாம் தான், அவன் நம்மை மறக்கவில்லை. அவன் நமக்குள்ள ரிசுக்கை கொடுக்கிறான், நமக்குள்ள பாதுகாப்பை கொடுக்கிறான், நமக்கு தேவையான நேரத்தில் தூக்கத்தை கொடுக்கிறான், தேவையான நேரத்தில் எழுப்பி விடுகிறான், நம்முடைய தேவைகள் வரும்போது பூர்த்தி செய்கிறான். யூரின் ரொம்ப வேகமாக இருக்குதுன்னா தூக்கத்தை கூட எல்லாம் முழிப்பை தந்து அனுப்பி வச்சிடறான். ராத்திரியில் சில பேரை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கரெக்டாக எழுந்திருப்பாங்க, 2 மணிக்கு சரியாக எழுந்திருப்பாங்க. அவங்க சுய தேவை பூர்த்தி செய்யணும். 2 மணிக்கு யூரின் போகணும். பாருங்க, அல்லாஹ் பெட்டில் போக வைக்கல, முழிப்பை கொடுத்துருவோம். நம்ம சொல்லிக்கிடுவோம், எனக்கு சுகர்னால ராத்திரி 2 தடவை முழிக்கிறேன், 3 தடவை முழிக்கிறேன், அதெல்லாம் இல்லை. யூரின் எப்போ அவருக்கு போக வேண்டிய நேரமோ உறக்கத்தில் கூட அல்லாஹ் எழுப்பி விடுகிறான். நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன், அவன் நம்மை மறப்பதில்லை. நமக்கும் அவனுக்கும் இடைவெளி இல்லை, அவன் எப்போதும் இருக்கிறான். என்னுடன் இருந்து என் வேலைகள் என் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். என்னை படைத்ததோடு பொறுப்பு முடிந்து விட்டதாக அவன் ஆகவில்லை.
என்னை படைத்து விட்டதோடு அவன் பொறுப்பு முடிந்ததாக அவன் நினைப்பதில்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது இப்படி சொன்னான், என் அமானிதங்களை எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று வானத்தில் சொன்னோம், அவைகள் மறுத்தது. அரபுனல் அமானத்து அலஸ் சமாவாத்தி ஒல் அர்தி ஒல் ஜிபால், பிரம்மாண்டமான பூமி இடத்தில் நம்முடைய அமானிதத்தை கொடுத்தோம். இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் செய்வீங்களா? அவைகள் எங்களுக்கு முடியாது ரப்பே, உங்ககிட்ட அமானிதத்தை வாங்கினா நாங்கள் சரியாக நிறைவேற்ற முடியாது என்று வானம் மறுத்தது, பூமி மறுத்தது. பிரம்மாண்டமான மலைகளுக்கு காட்டினோம், அவைகளும் மறுத்தது. வாஷ்ஃபக்ன மின்ஹா, பயந்தது. மலை பயந்தது, வானம் பயந்தது, பூமி பயந்தது. நீ படைத்தவன், உன்னிடத்தில் நாங்கள் சொன்னபடி நடக்காம போயிடுவோமோ என்று அவைகள் பயந்தது. வஹமலஹல் இன்சான், மனிதனிடத்தில் சொன்னோம், ஓகே பரவாயில்லை கொடுன்னு வாங்கி கொண்டான். நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, எதை சொன்னாலும் வாங்கிக்கிறது, எதை கொடுத்தாலும் ஓகே. ஆனால் கரெக்டாக நடக்கிறோமாங்கிறது தான் விவகாரம். மலைகள் பயந்தது, நாங்க சரியா நடக்குவோமான்னு தெரியவில்லை. வானம் பயந்தது, நாங்க உங்ககிட்ட வாங்கி தப்பு பண்ணிடக்கூடாது. பூமி பயந்தது, மனிதன் சொன்னான் எங்கிட்ட கொடுத்துறப்பே என்ன பண்ணணும், உன் கடமைகள் தானே, நாங்க நிறைவேற்றுவோம் என்று வாங்கி கொண்டான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, ஆனால் மனிதன் வாங்கி கொண்டான். வாங்கியவனை பாராட்ட வேண்டும். மலை மறுத்தது, வானம் மறுத்தது, பூமி மறுத்தது, பயந்து மறுத்தது. அவைகளை பாராட்டக்கூடிய அல்லாஹ் மனிதன் வாங்கி கொண்டான், அவனை பாராட்ட வேண்டும். ஆனால் வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன், இவன் முட்டாளாகிவிட்டான் என்றான் அல்லாஹ். மனிதன் வலூம், அநியாயக்காரன் என்கிறான். அவன் அநீதி செய்து விட்டான். அநீதினா பொதுவாக வழங்கங்க, எந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலன்னா அநீதி. எந்த பொருளை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைக்காவிட்டால் அநீதி. தாய்மார்களும் கவனிக்கணும், நிறைய நேரங்களில் எந்த பொருள் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது இல்லை. என்ற அரபி சொல்லுக்கு, லுல்ம் என்ற அரபி சொல்லுக்கு அநீதி நம்ம தமிழில் பொருள் கொடுக்கிறோம். அதற்கு பெருமக்கள் எழுதுவார்கள், ஒரு பொருளை உரிய இடம் அல்லாத இடத்துல வச்சோம்னா அதுக்கு பேர் தான் அநீதி. அல்லாவை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அடியானை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், மனைவியை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், பிள்ளைங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். யாருக்கு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தை கொடுப்பது தான் முறை. கொடுக்காவிட்டால் அநீதி. எதை எங்க வைக்கணுமோ அங்க வைத்து விட வேண்டும். வாசல்ல கிடக்கக்கூடிய பொருளை கொண்டு பீரோல வைத்தால் அநீதி. வீட்டுக்குள்ள நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு பொருளையும் இடம் மாற்றி வைத்து தேடக்கூடியவர்களை பார்ப்போம். இடம் மாற்றி வச்சுட்டோம்னா தேடிட்டு இருக்கான், அந்த இடத்துல வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. பேஸ்ட்டை கூட பேஸ்ட்டை வைக்கிற இடத்துல வச்சா பிரச்சனை இல்லை. பேஸ்ட்டை கொண்டு அப்படி ஜோப்பிலையோ வச்சு எங்கேயாவது வைக்கிறது, மறுநாளைக்கு பூரா தேடிட்டு இருக்கிறது, இது சாதாரணம். ஆனால் லுல்மு என்ற அரபி சொல்லுக்கு யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், வேறு இடத்துல வச்சிட்டோம்னா அநீதியாகிடும். அல்லாஹ் சொன்னான், என் அமானிதங்களை வாங்கி கொண்ட பின்னால் அவன் அநீதியாளனாக ஆகிவிட்டான். பாராட்ட வேண்டிய இடத்தில் அல்லாஹ் இகழ்கிறான். காரணம், அவன் வாங்கினான், உரிய இடத்தில் அதை வைக்கவில்லை. மலூம் என்றால் உரிய இடத்துல வைக்கல. என்ன எங்க வைக்கணுமோ அங்க வைக்கல. நான் கொடுத்த பொருளை, அமானிதத்தை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பதில்லை. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது இல்லை. மனிதன் எப்போதும் எதை கொடுத்தாலும் நான் செய்வேன் என்று சொல்வான், ஆனால் சரியா செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. நிறைய பேர்கிட்ட பாருங்க, எந்த பொறுப்பை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. சரி பரவாயில்லை, நீங்கள் கொஞ்சம் இதை கவனிக்கணுமே. ரைட், எப்போ வருவீங்க? காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவேன். அன்னைக்கு பூரா வரமாட்டார், ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்து சொல்வார், நேற்று வரணும்னு வச்சிருந்த முக்கிய வேலையாக போயிட்டேன். புரிந்து கொள்ளவே இல்லை. அவரை நம்பி அந்த பொறுப்பு யாரிடத்திலும் ஒப்படைக்கப்படாமல் இருக்கிறது. அவர் ரொம்ப கவனக்குறைவாக மறுநாள் வந்து ஒரு சாரி சொல்லி முடித்து விடுவார். அல்லாஹ் சொன்னான், வலூமன், அவன் அநியாயக்காரன். மனிதன் எப்போதுமே அநீதியாளன். எந்த பொறுப்பையும் அதற்குரிய இடத்தில் அவன் வைப்பதில்லை. ஜஹூலன்,
மனிதன் இன்னொரு பக்கம் அறியாமைக்காரன். நான் தான் என்ன படித்தாலும் நினச்சிக்கிறணும், நான் பெரிய பட்டதாரி, நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எம்பில் படிச்சிருக்கேன், நான் என்ன பட்டதாரியாக சொல்கிறேன். அல்லாஹ் சொன்னான், அவன் அறியாமையாளன். அவன் அறிந்தால், என்னை புரிந்தால், என் கடமைகளை புரிந்திருந்தால் அதில் இத்தனை அளவுக்கு மாற்றம் செய்திருக்க மாட்டான். அவன் என்னுடைய கடமைகளை மாற்றம் செய்கிறான், அவன் அநியாயக்காரன். இன்னொரு பக்கம் அறியாமை உடையவன் என்றான் அல்லாஹ். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த முகவரி, 2 முகவரி கொடுத்திருக்கிறான். எதிலும் அவன் அநீதமாகவே நடக்கிறான், இன்னொரு பக்கம் அறியாமல் நடக்கிறான். அவன் அறிந்தால் இந்த தவறை செய்திருக்க மாட்டான். சங்கை மிக்கவர்களே, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். எப்போதுமே நமக்கென்று தரப்பட்ட அமானிதம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வணக்கங்களும் கடமைகளும், நான் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியே அதற்கான பாடங்கள் எல்லாம் தரப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்து நடக்க வேண்டும். எடுத்து நடக்கவில்லை என்றால், படித்து அதன்படி வாழவில்லை என்றால், 2 பேருக்கு நாம் சொந்தமாக்குறோம். ஒன்று அறியாமையாளன், இன்னொன்று அநீதியாளனாக. அந்த பேரை விட்டு வெளியில வரணும். சாலிஹீன்கள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில காரியங்களுக்கு நீங்கள் சரியாக நடப்பதாக சொல்வீர்களா, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு நான் உட்கார வைப்பேன். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நாம பேண செய்வானாக. உத்தரவாதம் யார்? நபிகள் நாயகம். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், நான் சொர்க்கத்துக்கு உங்க கையை பிடிச்சு நான் கூட்டு போவேன். ஆனா நீங்க நான் சொன்னபடி நடப்பீர்களா? சில காரியங்களை பேணி நடக்க வேண்டும். அதில் தில்லுமுள் இருக்கக்கூடாது. சொல்லிட்டு மாற்றம் செய்யக்கூடாது. இன்னைக்கு சொல்லிட்டு மாற்றம் தான் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபரீதம். எல்லாம் சொல்றது, அப்புறம் மாற்றம் ஆயிடுறது. சொல்லின்படி நீங்கள் நடப்பீர்களா? ரசூல் கேட்கிறான். நான் சொல்றேன், அதை ஏற்றுக்கிட்டால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் வழங்குகிறேன், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதுதான் உண்மை. நபி எப்போதும் மாற்றம் செய்ய மாட்டாங்க. முதல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்துகு இதா ஹதஸ்து, உங்க வார்த்தை என்று உங்களுக்கு இருக்குது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மட்டும் விசேஷமாக கொடுத்த தன்மைகளில் ஒன்று பேசும் தன்மை. அது ஆடுகளுக்கு இல்லை, மாடுகளுக்கு இல்லை, உயிரினங்களுக்கு இல்லை, நாம் வளர்க்கிற செல்ல பிராணிகளுக்கு கூட இல்லை. பேசும் தன்மை உங்களுக்கு சொந்தம். அவைகள் பேசுகிறதை நீங்க விளங்க முடிகிறது இல்லை. உலகத்தில் எல்லாம் பேசுகிறது, பறவைகள் பேசுகிறது, மிருகங்கள் பேசுகிறது. ஆனால் அந்த பேச்சு வேறு. உங்களுக்கென்று கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அழகான உயர்ந்த வார்த்தைகள், இலக்கணமாக இலக்கியமாக பேசும் வார்த்தைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கென்று விசேஷமாக தரப்பட்டது. ஏன்னா எல்லா மனிதர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மரங்களும் தான் தஸ்பீஹ் செய்துங்கிறான், வானம் தஸ்பீஹ் செய்கிறான். யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. நம்ம காதுல விழுறது இல்லை. மரங்கள் தஸ்பீஹ் செய்கிறது, நமக்கு கேட்கறது இல்லை. எனதாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை கூட அடக்கிட்டு அதுக்கு மேல் ஈரமான மரக்குச்சிகளை நட்டுங்கள் என்றார்கள். ஈரமான மரக்குச்சிகள். ஏன்? அது காயும் வரையிலும் தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹின் காரணமாக உள்ளே இருப்பவர் பாவம் மன்னிக்கப்படுகிறார். அதனால தான் ஜனாசாவை அடக்கிட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுடைய குச்சிகள், இலைகள், சில செடிகளை கொண்டு நப்பாட்டுவாங்க. சில செடி நீண்ட நாள் காயாது, அந்த செடிகளை மேலே நட்டுவாங்க. நட்டினால் அது காயும் வரையிலும் அந்த மையத் அதாபு செய்யப்படாது. தஸ்பீஹ், அந்த தஸ்பீஹ் நன்மை மையத்துக்கு போகிறது. சில கபறுகளை பார்த்தீங்கன்னா பூங்கா மாதிரி இருக்கும். இயற்கையாகவே அதுக்கு மேலே பூக்களை வளர்த்துருவாங்க, செடிகளை. அந்த செடிகள் வளர்ந்து நிற்கும் போது அந்த மையத்துகள் எல்லாம் அதன் தஸ்பீஹுகளால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த மாதிரி கபரும் கூட அது அழகுக்கு அல்ல, மண்ணறையில் இருப்பவர்களுக்கு அருளுக்காக. கபரை சுற்றி மரங்கள் வளர்க்கிறோம், செடிகளை வளர்க்கிறோம். அதுக்கு கீழே அடக்கப்படுபவர்கள், அதற்கு மேலே கிளை விட்டு நிற்கிற மரங்களின் தஸ்பீஹால் அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். அதனால் அதை வெறும் பொட்டல் பூமி மாதிரி போடக்கூடாது. கபரை சுற்றி செடிகள் வளரும் போது உள்ளே உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள், பேசும் திறமை உங்களுக்கு இருக்கிறது. எல்லா உயிரினங்களும் பேசுகிறது, மரங்கள் கூட தான் தஸ்பீஹ் செய்கிறது. ஆனால் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு இலக்கணம் இலக்கியத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஒரு பேச்சால யாரை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம், ஒரு பேச்சால யாரை வீழ்த்தலாம், ஒரு பேச்சை வச்சு எப்படி மடக்கலாம், இது எல்லாம் மனுஷனுக்கு தான் தெரியும். நம்ம பேசுகிற பேச்சில் சில பேர் பேச்சிலேயே கவுத்துருவாங்க. ஆனால் அப்புறம்தான் தெரியும் ஆள் மோசமான ஆள் என்று. பேச்சில் கவுக்கிற சில பேர் அப்படியே நழுவி பேசுவாங்க, சில பேர் மழுங்கி பேசுவாங்க, சில பேர் முழுங்கி பேசுவாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, சில பேர் பவ்யமா பேசுவாங்க. அத்தனையிலும் போலி இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேச்சு என்பது உனக்கு இருக்கிறது. அந்த பேச்சில் நீ நளினமாக பேசலாம், மென்மையாக பேசலாம், நீ சிரித்துக்கொண்டு பேசலாம். நீ மழுப்பி பேசுகிறாயோ இல்லையோ, உன் பேச்சுக்குள் மொத்தத்திலும் உண்மை இருக்க வேண்டும். முடியுமான்னு கேட்டான். பேச்சு அனைத்திலும் உண்மை இருக்க வேண்டும். எவ்வளவு பேர் நயமான வார்த்தைகளை சொன்ன போது அந்த வார்த்தையை நம்பி இவங்க அவன் தன்னை இழந்து விடுகிறார்கள், பின்னால் அவன் ஏமாற்றி விடுகிறான். ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களை ஏமாற்றாதீர்கள். உங்கள் சொற்களால் அடுத்தவர்களை நீங்கள் எப்போதும் மோசம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த அருள் சொல் என்பது அது மோசம் செய்வதற்காக பயன்படுத்துவது, ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துவது, அவனை உன் கையில் போட்டுவதற்காக பயன்படுத்துவது, அவனை வளைத்து உனக்குள் கொண்டு வருவதற்காக, உன் மீது அன்பு காட்டக்கூடியவனாக அவனை மாற்றுவதற்காக வேண்டாம். அந்த பேச்சுக்குள் உண்மை இருக்குமா? உங்களால் எனக்கு உத்தரவாதம் தர முடியுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சுக்குள் உண்மை இருக்குமா, உத்தரவாதம் தர முடியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்களை பொறுத்த வரையில பரிசுத்தமான மனிதர்கள். எப்படிப்பட்டவர்களை தன் முன்னால் உருவாக்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சொல்லால் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. உன் சொல்லுக்கு பின்னால் ஒருவன் மோசடிக்கு ஆளாகிவிடக்கூடாது. உன் சொல்லில் ஒருவன் அநியாயமாக வீழ்த்தப்படக்கூடாது. சொல் இன்னைக்கு நிறைய பேரை வீழ்த்துகிறது, நிறைய பேரை மோசடியில் கொண்டு தள்ளுகிறது, நிறைய பேர் ஏமாந்து போகிறார்கள். அந்த சொல்லுக்கு நீ சொந்தமாக கூடாது. இது கேட்டுக்கிறது இல்லை, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்ம எதை பேசினாலும் அந்த பேச்சுக்குள் உண்மை இருக்க வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமன்னர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பிரசங்கம் செய்கிறார். ஜும்மாவுடைய குத்துபா. ஜும்மாங்கிறது 20 நிமிஷம், அரை மணி நேரம், அவ்வளவுதான். ஆனா அவர் நாட்டினுடைய பேரரசர். குத்துபா ஓதுகிறார். நேரம் முந்திட்டே போகுது, ரொம்ப நேரம் கூடிட்டு பேச்ச முடிக்கல. மக்களுக்கு வேகம் வருது, யாரு பேச முடியும்? வேகம் வருது, யாரு பேச முடியும்? யாராவது ஒருவர் குத்பா நடத்தினால் பேசலாம். மன்னரை நடத்துகிறார். 1 மணி நேரம், 1.5 மணி, 2 மணி நேரம் குத்பா போயிட்டே இருக்குது. அங்கே இருந்த ஒரு பெரிய அருள் நிறைந்த மனிதர் எழுந்திரித்தார். சொன்னார், அமீர், நேரம் உங்களுக்காக காத்திருக்காது என்றார். நேரம் உங்களுக்காக காத்திருக்காது. நீங்க வாட்டில் ஓதிட்டே போனீங்கன்னா நேரம் முடிஞ்சிடும், அசருடைய வக்து வந்துடும், ஜும்மா வீணா போயிடும். அவர் அழகாக சொன்னார், நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. அரசருங்கிறதுக்காக நீங்க 3 மணி நேரம் குத்பா ஓதுவதற்காக நேரம் நிற்குமா? டைம் போயிட்டே இருக்கும். யாருக்காகவும் காத்திருக்காது என்று சொன்னார். அரசர் குத்பாவில் நிற்கிறார். அவர் சொல்லி முடிக்கல, வேக வேகமாக வந்து அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் ஆளை குண்டுக்கட்டையாக தூக்கிட்டு போயிட்டாங்க. முடியாது இல்லை, இராணுவ வீரர்கள் பள்ளியில் சுற்றி நிற்பாங்க. மன்னர் குத்பா நிற்கிறாங்கன்னா எங்கே இராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ஃபுல்லாக எப்போதுமே ரவுண்டு கட்டி நிற்பாங்க. அவர் பேசின உடனே அப்படி வந்தாங்க, கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க, குண்டுக்கட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க. ஜும்மா கூட அவருக்கு இல்லை, அவர் தொலை உடல்ல கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போனாங்க ஒருத்தருக்கும் தெரியாது. ராணுவ வீரர்களால் அவர் தூக்கப்பட்டு இருக்கிறார். எங்க போனார் கண்டுபிடிக்க முடியல. ஜும்மா முடியும் போது மக்களுக்கு பரபரப்பா இருக்குது. அவரை பத்தி விசாரிக்கிறாங்க, அவரை குறித்து விசாரிக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியும். அவங்க குடும்பத்துக்கு தகவல் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்கள ஏதோ எழுந்திருச்சு பேசினாங்க, அரசரை எதிர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க.
அவங்க தேடுறாங்க எங்கே இருக்காங்கன்னு, கண்டுபிடிக்கிறதுக்கே சில நாள் ஆச்சு. கண்டுபிடிச்ச பின்னால் வந்தாங்க அவர்கிட்ட. என்னப்பா விவரம் தெரியாமல் பேசிட்டியே? அவர் சொன்னார், விவரம் தெரியாமலாம் பேசலை, விவரத்தோடு தான் பேசுனேங்கிறார். விவரம் தெரியாமலாம் பேசலை, விவரத்தோடு பேசினேன். எத்தனை நாள் பொறுமையாக்குவது? ஜும்மாவுடைய நேரம் மிஸ் ஆகிற வரைக்கும் அவர் ஹுத்பாவை நீட்டுகிறார். தாங்க முடியாது என்கிறார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகல்ல இவ்வளவு நேரம் தான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த டைம் தாண்டினா ஜும்மாவுடைய சிறப்பு போயிடும். அதை நாங்கள் தாங்க முடியாது. அவர் சொன்னார், இந்த பேச்செல்லாம் அரசர்கிட்ட பேச முடியாது, உன்னையும் காப்பாற்ற முடியாது, தூக்கு போட்டுருவாங்க. அதனால் நான் சொல்கிறத கேளு, தெரியாமல் பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை சொல்கிறோம் கட்டுப்படு, நாங்கள் சொல்கிறோம் உனக்கு பைத்தியம்னு சொல்லிடுறோம், ஆமான்னு சொல்லிடுனா. பைத்தியம் பேசினா ஒன்றும் இல்லையே, நீ பைத்தியம், அவர் பாவம் கொஞ்சம் அப்போ தான் இடையில கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, திடீர்னு லூஸ் மாதிரி பேசுவான், நல்லா தான் இருப்பான், திடீர்னு ஒரு மாதிரியாக பேசுவான். நம்ம விளங்கிடணும், அந்த ஆட்கள்கிட்ட பேசும்போது இது இடையில இந்த மாதிரி ஆகும்னு விளங்கிட வேண்டியதுதான். நாங்கள் சொல்கிறோம் உனக்கு லூஸுன்னு சொல்லிடுறோம், இடையில அப்படி ஆகிடுவாருன்னு நாங்கள் சொல்கிறோம், ஓகே பண்ணிடுவேன். அவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நான் ஏன் லூசுன்னு சொல்லணும், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான்னு சொன்னார். அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான், அறிவோடு இருக்கிறேன், செயல்பாடோடு இருக்கிறேன், நான் லூசுலாம் இல்லை அப்படிங்கிறார். அவங்க சொன்னாங்க, எப்போ அரசத்தேர்ந்து தப்பணும்பா, இல்லைன்னா நீ அகப்பட்டு கொள்வாய் என்று சொன்னபோது அவர் மௌனமாக இருந்துட்டார். நேராக இந்த குடும்பம் போகிற அரசத்தை வர்றாங்க, வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியாமல் பேசிட்டாரு, அவர் கொஞ்சம் பைத்தியம், இடையில இந்த மாதிரி இங்கே சத்தம் போடுவார், அந்த மாதிரி சத்தம் போட்டார். அரசர் உடனே சொன்னாங்களாம், பரவாயில்லை, அவரை கூப்பிட விடுப்பா, அவர் பைத்தியம்னு சொன்னால் விட்டுடுறேன், அவர் பைத்தியம் என்கிட்ட சொல்லட்டும், நான் விட்டுடுறேன். அரண்மனையில் இருந்து போகிறாங்க அதிகாரிகள், ஜெயிலில் இருக்கிறார், போய் கேட்டார், அரசர் அனுப்பி வச்சாங்க, உனக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் கோவப்பட்டார், யார் சொன்னது, எனக்கு பைத்தியம்லாம் இல்லை, நான் தெளிவாக இருக்கேன், தெளிவாக இருக்கும்போது தான் அரசர் பிற்படுத்தின தப்புன்னு சொன்னேன். நேராக வந்துட்டாங்க. அந்த மனுஷனுக்கு பைத்தியம்லாம் இல்லை, தெளிவாக இருக்கான். என்ன சொன்னார், நான் பைத்தியம் இல்லை, தெளிவாகத்தான் சொன்னேன், எந்த ஒரு காரணத்திலும் என்னை விடுதலை செய்வதற்காக இல்லாத நோயை இருப்பதா சொல்ல முடியாது என்று சொன்னார். அரசர் சொன்ன அவரை கூப்பிட்டு வாழ்ந்தார். மன்னர் கூப்பிட விட்டார், வந்தார், சொன்னார், மன்னர் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்றார். ஈமானையும் சத்தியத்தையும் இத்தனை அளவிற்கு இதயத்தில் சுமந்திருக்கிறாய், நீ சொன்னதில் உண்மைதான் நீ சொன்னாய், ஆனாலும் அந்த உண்மையை கடைசி வரைக்கும் நீ காப்பாற்றுவதில் உண்மையாக நடக்கிறாய், உன் உண்மை உனக்கு விடுதலை வழங்குகிறது போனா. நான் தண்டனை கொடுக்கிற ஆளுதான், உனக்கு தண்டனை இல்லை, ஏன், உன்னை காப்பாற்றியது உன் உண்மை என்றார்கள். நான் பைத்தியம் சொல்லி நீ தப்பிச்சுக்கலாம், பைத்தியம் சொல்லி விடுதலை பெற்றிருக்கலாம், இல்லை, அல்லாஹ் கொடுக்காத நோயை எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லி தப்பவா? வேண்டாம், அரசாங்கம் கொடுக்கும் தண்டனை வாங்கிக் கொள்கிறேன், இப்போதும் நான் சொல்லுகிறேன், உண்மையைத்தான் சொன்னேன் என்றால் இல்லையா, நீ விடுதலை என்கிறார். அன்பர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுக்கிற போது, நீங்கள் எனக்கு உத்தரவாதம் தருவீர்களா? அல்லாஹ் கொடுத்த உயர்தரமான இந்த நாவில் எத்தனையோ வகையாக பேச முடியும், ஆற்றல் மிக்க வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், அன்பு தழும்பிய வார்த்தைகள், எல்லாம் ஒரே நாவுதான். பிள்ளைங்கள்ட்ட அன்பா பேசுறோம், அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கனிவா பேசுறோம், சில நேரத்தில் வேலைக்காரங்கள்ட்ட அதிகாரமாக பேசுகிறோம், எல்லாம் ஒரே நாவுதான். நீ அதிகாரமாக பேசினாலும், அன்பாக பேசினாலும், கனிவாக பேசினாலும், கொஞ்சுதலோடு பேசினாலும் உண்மை இருக்க வேண்டும். உண்மையை மறைச்சி பொய்ய அழகுபடுத்தி நீ பேசினால் உனக்கு சொர்க்கம் உத்தரவாதம் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு போலி மனிதர்கள் நிறைந்து வாழும் உலகம், கோலங்களுக்குள்ளால் போலி மனிதர்கள், கோலம் ஈமானிய கோலம். அந்த கோலத்தை பார்த்தால் இவங்களெல்லாம் போய் சொல்வாங்களா, சொல்ல மாட்டாங்க என்று நாம் எண்ணுகிறோம், ஏமாந்தும் போகிறோம். இந்த கோலம், இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறோம், ஏமாந்து விடுகிறோம். இன்னும் ஒரு குற்றம், உன்னை நம்பியவர்கள் ஏமாறுகிறார்கள் இல்லையா, அது இரண்டாவது குற்றம் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே அருமையாக
உங்கள் வாழ்க்கையில் இதயத்தில் எங்கள் அன்பு இளைஞர்கள் பதித்து விடுங்கள். எந்த சூழலிலும் உங்கள் வார்த்தைகளில் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் இருந்து விட வேண்டாம். சூழ்நிலையை சரி பண்ணுவதற்கு, நம்மை கொஞ்சம் தக்க வைப்பதற்கு, நிலைமையை சீராக்குவதற்கு, இல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா நாலு இல்லாத பொல்லாத சொன்னாதான் கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லக்கூடாது. சொன்னால் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு சொன்னாங்க, அஸ்ஸிதுகு யுன்ஜின்னாங்க. நான் உண்மைக்கும் பொய்யுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள பொருளை சொல்கிறேன். அஸ்ஸிதுகு யுன்ஜி, நீ உண்மையை சொல். அரசர்கிட்ட சொன்னாலும் சரி, அதிகாரத்தை சொன்னாலும் சரி, நீ நண்பர்கிட்ட சொன்னாலும் சரி, மனைவிட்டையே சொன்னாலும் சரி, உண்மை உன்னை காப்பாற்றும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ காப்பாற்றப்படுவாய். காப்பாற்றப்பட்டால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் தர்பாரில் ஜும்மாவின் மேடையில் நிற்கும் போது சப்தமிட்டார் அல்லவா, அவர் காப்பாற்றப்படுகிறார். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உண்மையை சொல், நீ காப்பாற்றப்படுவாய். இன்னைக்கெல்லாம் வியாபாரத்திலெல்லாம் உண்மை பேச முடியுமான்னு கேட்கிற வியாபாரிகள், தொழிலில் எப்படி உண்மை சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் செய்த தொழில், நீங்கள் செய்த வியாபாரம் இதெல்லாம் இங்க நின்று போயிடும். நீங்க சம்பாதிச்சதெல்லாம் நின்று போயிடும். நீங்க போகணும் அல்லாஹ்வை நோக்கி, நீங்கள் போகணும் கபரை நோக்கி, நீங்கள் போக வேண்டும் மறுமையை நோக்கி, மஹ்ஷரை நோக்கி. என்ன பண்ணுவீர்கள்? பொய்யாக வாழ்ந்து, பொய்யாக உழைத்து, பொய்யாக சம்பாதிச்சு, பொய்யாக சொத்தை சேர்த்து விட்டு என்ன பண்ணுவீர்கள்? உங்க சொத்து இங்கே கிடக்கும், நீங்கள் தேடிய பொருள் இங்கே கிடக்கும். நீங்கள் உங்களை தயார்படுத்துவதற்குள்ளால் மரணம் உங்களை பிடித்து விடுமே. என்ன பதில் ரப்பிடத்தில் சொல்வீர்கள்? நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தர முடியாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பொய்யாகவே வளர்கிற போது, வாழ்கிற போது, உழைக்கிற போது, பொய்யை கொண்டே உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்கிற போது உங்களுக்கு நான் சுவனத்திற்கான உத்தரவாதத்தை தர முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் பளிச்சிட வேண்டும். என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், நான் சத்தியமும் உண்மையும் என் நாவு அதிலிருந்து விலகாது என்று சொல்லுங்கள். நான் உத்தரவாதம் தருகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நான் உத்தரவாதம் தருகிறேன், உங்களுக்கு சொர்க்கம் உங்க கையை பிடிச்சி நான் கொண்டு விடுவேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதனால கொஞ்சம் பழக்க தோஷம் தான் பல பேருக்கு போய், பழக்க தோஷத்திலேயே போய், புள்ள பிறந்து வளருகிற போதே போய், ஸ்கூல்ல இருந்து போய், படிப்புல இருந்து போய், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, பல்கலைக்கழகத்துக்கு போற போது, ஆக மொத்தத்தில் பொய்யாகவே பிறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து நம்ம விடுபட வேண்டிய காலம். சஹாபாக்கள் மெய்யாகவே வாழ்ந்து விட்டார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உண்மைக்குள்ளேயே தங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இங்கே உங்கள் மனதில் நான் ரொம்ப அழுத்தமாக இந்த செய்தியை பதிவு செய்து விடுகிறேன். ஒல்கிது புயோகலிக்குன்னாங்க, பொய்க்கு என்ன கிடைக்குங்கிறான். உண்மை உன்னை காப்பாத்திரும். உண்மை நீ பேசுகிற வந்துட்ட, உன் பேச்சு பல வகை பிரிச்சிடுறாங்க. பேச்சு பல வகை, நலிந்து பேசுறது, குழஞ்சி பேசுறது, வளைஞ்சி பேசுறது, பையணிஞ்சு பேசுறது, பக்குவமாக பேசுறது, நகைச்சுவையாக பேசுறது, மனசில் கவர்ற மாதிரி பேசுறது. எப்படி பேசு, ஏமாற்றாதே. பேச்சை வச்சு ஏமாத்தாது, குழஞ்சி ஏமாத்தாது. வார்த்தையில் எப்போது மற்றவர்களை மயங்க வைத்து ஏமாற்றி விடாது. எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமை மக்களினுடைய பலனுக்கு அது உதவியாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை வசப்படுத்துவதற்கா? எத்தனை பேர் பேச்சால மக்களை வளைச்சு போட்டுட்டாங்க. வளைச்சு போட்டு அவங்கள்ட்ட இருந்து என்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அனுபவிப்பார்கள். அது ஹராம். பொய்யான வழியில், உண்மையான வழியில் மக்களை 1000 நல்ல காரியங்களை பயன்படுத்தலாம். தன்னுடைய சொந்த லாபத்திற்காக மக்களை வார்த்தைகளால் மயக்கும் மனிதர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஏமாற்றும் மனிதர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அப்போ பொய் என்ன செய்யும்? ஃபைனல் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒல் கிதுபு யஹ்லிக், பொய் உன் வாழ்க்கையானால், எல்லா பேச்சிலும் நீ பொய்யை மட்டுமே பயன்படுத்தினால் நீ நாசமாக போவாய். இதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குது? யஹ்லிக், அழிந்தே போவாய். சொன்னது யார்? உண்மையை மட்டும் பேசுகிற உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களின் வரலாற்றை திருக்குர்ஆனிலே அழகுபடுத்தி சொன்னான். சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் உண்மை சொல்வதில் நிலைத்து நின்றார் நபித்தோழர் கஅப் இப்னு மாலிக் என்று பாராட்டுகிறார். சஹாபாக்கள்ல கஅப் இப்னு மாலிக்கை உண்மையாளர் என்று அல்லாஹ் பாராட்டுகிறார். கடைசி வரைக்கும் நீங்க பொய் சொல்லிட்டா நபியினுடைய அன்பு கிடைச்சிக்கிடும், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் உண்மையை சொல்றேன். கஷ்டப்பட்டாங்க. வீதியில யாருமே அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. நெருக்கடி வந்துச்சு வாழ்க்கையில. அத்தனை நெருக்கடிக்கிலும் உண்மையை மட்டும் சொன்னாங்க. அதன் ஃபைனல் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வகூனு மாஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் சேருங்கள். நீங்க சேர்றவங்களும் உண்மையாளனா இருக்கார், நீங்க பழகிற ஆள் உண்மையாளனா இருக்கணும். அந்த ஆள் பொய்யனா இருந்தா உங்கள்கிட்டையும் பொய் வந்துவிடும் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் உண்மையாளர்களுடனையும் உங்கள் தோழமையும் நட்பும் இருக்கட்டும். நம்ம யார்கிட்ட பழகிறோம், அவர்கள் உண்மையாளர்களாக, நம்ம உண்மையான மனுஷனா இருந்து விட்டால் நம்ம மனைவி அவங்க உண்மையாயிடுவாங்க, நம்ம பிள்ளைங்க அவங்க உண்மையாயிடுவாங்க, நம்ம நண்பர்கள் அவங்க உண்மையாயிடுவாங்க. ஏன் அல்லாஹ் சொல்ற வார்த்தை, உண்மையாளர்களுடனே நீங்க கூட இருங்க, சேர்ந்துருங்க. அப்ப பொய் பழக்கம் உள்ள உங்களோடு தோழமை கூட சரியில்லைங்கிறான். நான் பெண்களுக்கும் சொல்கிறேன், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், கவனம் வையுங்கள். நம்முடைய வார்த்தை அது எத்தனை நயப்பட வார்த்தையாக இருக்கட்டும், அதற்குள் உண்மையை மாத்திரம் காணாக்கிவிடக்கூடாது. அதற்கு கேரண்டி சொர்க்கம் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் வாக்களிக்கிறார்கள், நீங்கள் வெற்றி பெற்றே தீருவீர்கள் என்கிறார்கள். நம்ம வியாபாரத்தில் உண்மை இருந்தால் நம்ம ஜெயிக்கிறோம். அபிஷீனியாவுக்கு சஹாபாக்கள் போறாங்க. போன போது அபிஷீனியத்தினுடைய வியாபாரிகள் பெண்ணம்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறார்கள். புதுசா போய் மக்காவாசிகள் போய் வியாபாரத்தை சின்ன அளவில் துவக்கினாங்க. என்ன ஆச்சரியம், வியாபாரத்தை துவக்கி 10 நாள் 15 நாள் ஆகல, அங்கே போன வாடிக்கையாளர்கள் எல்லாம் இங்கே குவிந்து இருக்கிறார்கள். அவர்களினுடைய கடை வீதிகள் காலியாகி இருக்கிறது. பிரச்சனை லேசானதில்லை, அரசாங்கம் வரையிலும் வந்தது. எங்கோ இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு வணிகத்தில் கொடிகட்டி பறக்கிறார்கள். சின்ன வியாபாரத்தை துவக்கி மக்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். எங்கள்கிட்ட வியாபாரம் நடக்காம இருக்குது. நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நடக்கலைன்னா இன்னைக்கு நம்ம பாசையில் அகதிகள் வந்து சம்பாதிச்சுட்டு போனா விடுவோமா அப்படி பார்த்தாங்க. புதுசா மதீனா அபிஷீனியாவில் குடியேறிய மக்களை, அவங்கெல்லாம் அகதிகள் தானே, இங்க வந்து நல்ல நிலைக்கு வந்துட்டாங்களே. அரசருக்கு செய்தி போன உடனே மாமன்னர் நஜ்ஜாஷி உடனே உளவு துறைகளை அனுப்புகிறார். உடனே சிஐடிகளை போட்டார். பஜாரில் போய் விசாரிச்சுட்டு வாங்க, என்ன காரணம், மக்களை சந்தியுங்கள், வாடிக்கையாளர்களை பாருங்க, ஏன் இந்த கடைகளை விட்டுட்டு அந்த கடைக்கு போனாங்க, இந்த நிறுவனங்களில் இருந்து அந்த நிறுவனத்துக்கு மாறின காரணம் என்ன, நிறைய சிஐடிகளை போட்டார், விசாரித்தார். விசாரணையின் முடிவு அரசருக்கு வருது. மக்களை சந்திச்ச சிஐடிகள் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, இவன் புதுசாக வந்து வியாபாரத்தை துவக்கியவர்கள் முஸ்லிம்கள், மக்காவிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் நேர்மையாக நடக்கிறார்கள், பொய் சொல்றதில்லை, பொருளில் கலப்படம் செய்வதில்லை, பொருளில் கலப்படம் இல்லை, வார்த்தையில் பொய் இல்லை, செயலில் நேர்மைக்கு அப்பாற்பட்ட தன்மை இல்லை. இந்த மூணும் அவர்களின் வியாபாரத்தில் இருக்குது. மக்கள் பூரா அங்கே போயிட்டாங்க, இங்கே எல்லாம் இருக்குது, கலப்படம் இருக்குது, இல்லாத சொல்லி வித்துடுறாங்க, நேர்மைக்கு அப்பாற்பட்டு நடக்கிறாங்க, அவங்க நேர்மையாக நடக்கிறாங்க, பொய் சொல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க, கலப்படம் செய்கிறதே இல்லை. மக்கள் அங்கே போயிட்டாங்க. மன்னர் பிரகடனப்படுத்துகிறார், இந்த வியாபாரத்தை தடுக்க முடியாது, அவங்கள்ட்ட நீங்கள் பாடம் படியுங்கள் என்றார். பாடம் படியுங்கள். ஈமானிய வியாபாரிகளுக்குள்ள தன்மை, நேர்மைக்கு அப்பாற்பட்டு நடக்க மாட்டார்கள், நடக்கவில்லை. நபித்தோழர்கள் வியாபாரத்தில் பொய் சொன்னதே இல்லை. நபித்தோழர்கள் வியாபாரத்தில் கலப்படமோ மோசடியோ செய்ததில்லை. இன்றைக்கு ஈமானுக்குள்ளே இருப்பவர்கள் இதை செய்வீர்களேயானால் எந்த உத்தரவாதம் உங்களுக்கு தருவது? சொர்க்கம் இருப்பதாக, என் பேருக்கென்று புகழ் இருக்குது, அது ஈமானுடைய பெயர்.
அந்த பெயரில் இருந்து மோசடி செய்வதா? மக்களை ஏமாற்றுவதா? ரொம்ப ரொம்ப கவனம். நம்முடைய அருமையான இந்த கோலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே நான் இன்றைய செய்தியாக பதிவு செய்கிறேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கையை விளக்க வருகிற போது நான் சொல்லும் சில காரியங்களை நீங்கள் எடுத்து நடப்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு இணைப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்ன செய்தியில் முதல் செய்தியாக நீங்கள் பேசுகிற போதெல்லாம் அது ஒரு பெரிய கலை, பேச்சு கலை. அந்த கலையை மிஸ்யூஸ் பண்ணாதீர்கள், அதை தவறுக்கு பயன்படுத்தாதீர்கள், அதை சொல்லி ஏமாற்றாதீர்கள், அது மோசடியாக்க வேண்டாம், அதில் மக்களை கவிழ்த்து விடாதீர்கள். உண்மையை மாத்திரம் பேசுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் நான் பொறுப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாவை அதற்கு வெளியே அனுப்புகிற பேச்சுக்களை உண்மையாகவே ஆக்குவதற்கு பேரருளாளன் அருள் புரிவானாக. எப்போதும் அந்த நிலையை நீடிக்க செய்வானாக. பேசுகிற போதெல்லாம் நம்முடைய சக்திக்கு மீறி பழக்கப்பட்டு போயிருக்கிறது பொய் சொல்வதில். அந்த பழக்கத்தை மாற்றி அமைக்க கொஞ்ச நாள் ஆகும். அந்த பழக்கத்தை மாற்றி அமைத்து உண்மை சொல்கிற பயிற்சி கொடுங்கள். ரமலான் தானே, பயிற்சி கொடுக்கணும். நம்ம யார்ட்டாச்சும் பேசும்போது டக்குன்னு போய் வரும். அதை அழிச்சிட்டு பயிற்சி கொடுத்து உண்மையை காட்டி பாருங்கள், சுகமாகுவீர்கள், நிம்மதியாகுவீர்கள். இன்னும் ஒரு பக்கம் மக்களின் இதயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியத்தை நசீபாக்குவான். அப்படிப்பட்ட அருமையான பாக்கியமும் பக்குவமும் நிறைந்த வாழ்வை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் நம்மை பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.